ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன நம்ம ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் மாதிரி பண்ணலாம். அது பார்த்திங்கன்னா முழு முந்திரி பருப்பு இருக்குது சரிங்களா. இதுக்கு நம்ம வந்து தேங்காய் விட்டும் வறுக்கலாம், நெய் விட்டும் வறுக்கலாம். நான் பெப்பர் தூள் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு மிளகாத்தூள் வேணுனாலும் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கடாயை வந்து காஞ்சிருச்சு. இதில் நான் வந்து தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். பாருங்கள், எண்ணெய் வந்து காஞ்சிருச்சு. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். தண்ணி சலசலப்பெல்லாம் அடங்கினதையும் நம்ம வந்து முந்திரியை போட்டுக்குவோம். பாதி நெய் போட்டு எடுத்துக்கலாம், பாதி எண்ணெய் போட்டு எடுத்துக்கலாம், தேங்காய் எண்ணெய் போட்டு எடுத்துக்கலாம். இதில் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தது கொஞ்சம் மிளகுத்தூளும் பெருங்காயத்தூளும் போட போகிறோம். அடுப்பை வந்து கொஞ்சம் கம்மியாகவே வச்சு வறுத்துக்காங்க, இல்லாட்டி ரொம்ப ஒரு மாதிரி கருத்த மாதிரி போயிடும், நல்லா இருக்காது, டேஸ்ட்டே மாறி போயிடும், அந்த மொறுமொறுப்பு வராது. பாருங்கள், நல்லா வறுபட்டுருச்சு. அடுத்தது நம்ம மிளகுத்தூள் போட்டுடலாம். லைட்டாக பெருங்காயத்தூளும் போட்டுருவோம். போட்டு நல்லா கலக்கி விட்டுறலாம். பாருங்கள், வேறு டப்பாவில் மாற்றி வச்சாச்சு. நல்லா முறுமுறுன்னு சூப்பராக இருக்குது. அடுத்தது நெய் விட்டுக்கலாம். நெய் உங்களுக்கு எவ்வளோ வேணும் விட்டுக்காங்க. நான் இப்போ வந்து ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் விட்டுருக்குறேன். இதுக்கும் 2 கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதுவும் சலசலப்பெல்லாம் அடங்கிருச்சு. நம்ம முந்திரியை போட்டுக்கலாம். அடுப்பு கொஞ்சம் கம்மியாக வச்சுக்காங்க. சின்ன அடுப்பில் வச்சு கம்மியாக வச்சுக்காங்க. சிம்மில் வச்சிங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆகும். அதோட கொஞ்சம் அதிகமாக வச்சுக்காங்க. இதுக்கு அதே மாதிரி நம்ம மிளகுத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு பெருங்காயத்தூளும் போட்டுக்கலாம். ரெண்டுமே போட்டாச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு போடுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணால் போட்டிங்கன்னா புகை மாதிரி எழும்பும். நல்லா முறுமுறுன்னு இருக்குதுங்க. சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.